தமிழ் சினிமாவில் இந்த வாரம் என்னென்ன புதிய படங்கள் தியேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு, இதெல்லாம் அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க, என்னென்ன புது படங்கள்லாம் இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் இந்த வாரம் எந்த புதிய படமும் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிக்கல. ஏற்கனவே நடிகர் விஜயோட நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன கோட் படம் இப்போ தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகுது. இந்த வாரம் தியேட்டரில் மலையாள படமான ஏஆர்எம் படம் மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. ஓணம் முன்னிட்டு செப்டம்பர் 12ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. படத்தில் ஹீரோவா டொவினோ தாமஸ் அவர்கள் நடிச்சிருக்காரு மற்றும் இவர் கூட இணைஞ்சி கீர்த்தி செட்டி மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ்லாம் கூட நடிச்சிருக்காங்க. படம் மல்டி லாங்குவேஜில் இந்த வாரம் செப்டம்பர் 12ஆம் தேதி மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. தும்பட் படம் ஏற்கனவே தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம். இந்த வாரம் இந்த படம் தியேட்டரில் ரீரிலீஸ் ஆகிறதா இருக்கு. செப்டம்பர் 13ஆம் தேதி படம் தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. படம் பயங்கரமான ஹாரர் படம். இப்போதைக்கு இந்த வாரம் புதுசாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படங்கள் இந்த படங்கள். தமிழ் சினிமாவில் இந்த வாரம் புதுசாக எந்தெந்த படங்கள் ஓடிடியில் ரிலீஸ் ஆக இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்டர்ஸ் கீர்த்தி சுரேஷோட நடிப்பில் ரகுதாத்தா படம் அஃபிஷியலாக ஜி5 ஓடிடி தளத்தில் செப்டம்பர் 13ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, கன்னடா இந்த 3 லாங்குவேஜில் ரகுதாத்தா படம் அஃபிஷியலாக ஜி5ல ரிலீஸ் ஆகுது. மற்றும் நண்பன் ஒருவன் வந்த பிறகு படமும் செப்டம்பர் 13ஆம் தேதி ஆஹா தமிழ் ஓடிடி தளத்தில் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. மற்றும் இதை தவிர்த்து மிஸ்டர் பச்சன் படம் ரவி தேஜாவோட நடிப்பில் இந்த வாரம் செப்டம்பர் 12 தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. தலைவன்ற மலையாள படமும் இந்த வாரம் அஃபிஷியலாக ஓடிடியில் செப்டம்பர் 12ஆம் தேதி மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. படத்தில் பிஜு மேனன், ஆசிஃப் அலிலாம் நடிச்சிருக்காங்க. சோனி லீவில் இந்த படம் இந்த வாரம் புதுசாக மலையாளம் லாங்குவேஜில் தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இந்த வாரம் புதுசாக இப்போதைக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆக இருக்க படங்கள் ரகுதாத்தா, நண்பன் ஒருவன் வந்த பிறகு, மிஸ்டர் பச்சன் மற்றும் தல்வன். இந்த 4 படங்களும் இந்த வாரம் புதுசாக ஓடிடியில் தமிழ் லாங்குவேஜிலும் ரிலீஸ் ஆகுது. இதை தவிர்த்து இந்த வாரம் டிமாண்டி காலனி 2 மற்றும் தங்கலான் படம் ஓடிடி ரிலீஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் இந்த வாரம் ஓடிடி ரிலீஸ் ஆகலைன்னா செப்டம்பர் 20ஆம் தேதி கன்ஃபார்ம் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த வாரத்தோட டிமாண்டி காலனி 2 மற்றும் தங்கலான் படம் 4 வாரம் முடியுது. டிமாண்டி காலனி 2 படத்தோட ஓடிடி ரைட்ஸ் ஜி5ம், தங்கலான் படத்தோட ஓடிடி ரைட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸும் வாங்கியிருக்காங்க. படம் இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகலைன்னா கண்டிப்பாக செப்டம்பர் 20ஆம் தேதி படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிடும். இப்போதைக்கு இந்த வாரம் இந்த புதிய படங்கள் எல்லாம் தியேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இதை தவிர்த்து வேற எதனா புதிய படங்கள் இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சாங்கன்னா நம்ம சேனலோட அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம்.